தூங்க எழுந்திரிச்சாவே இந்த பொண்ணுங்களுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது தான் நான் பக்கத்தில் கோவத்தலை படர்ந்துருந்துச்சு. பொரித்து சட்னி செய்யலான்னு பொரித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள் கோவத்தலை. அதுக்கு தேவையானது வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 4 பல் பூண்டு, 5-6 மிளகா, தேங்காய் திருவல். பாருங்கள் கோவத்தலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம சட்னி செய்வோங்க. வர சட்னிக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டோங்க. அதோட 4-5 வரமிளகா போட்டு, பூண்டு 10-15 வெங்காயங்க நல்லா போட்டு வணக்கிக்கிட்டேன். வணக்கினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். இப்போ கோவத்தலையை நல்லா பொடின்னு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நல்லா வணக்கிக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணங்கின உடனே தேங்காய் போடணும். நல்லா வணக்கிட்டேன். நல்லா வணக்கின உடனே தேங்காய் போடுறேங்க. தேங்காய் போட்டு 2 கிளறிட்டு இப்போ வெங்காயம் எல்லாம் வணக்கி வச்சுக்கிறத எடுத்து போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளியும் வச்சு போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டேன். இப்போ ஆட்டிட்டேங்க. மிக்சியில் போட்டு ஆட்டி தண்ணி ஊற்றி ஆட்டிட்டேங்க. அவ்வளோதாங்க நான் சட்னி. இதுக்கு நாம் சாப்பாட்டுக்கும் போடலாம், தோசை இட்லிக்கு எல்லாருமே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாரத்தில் ஒரு முறை இதுமாரி செய்யுங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க.